பலனற்ற பிரயாசம், நீண்ட பிரயாசம், கொஞ்சம் லாபம், கொஞ்சம் வருமானம். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில அதிகமான பிரயாசங்கள், பிரயோஜனமோ கொஞ்சம். ஒரு மனுஷன் அப்படித்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சந்திப்பதற்கு முன்பாக அவன் கடற்கரையில நின்று மிகுந்த சோதனையோடு வேதனையோடு நின்று கொண்டிருந்த பொழுது அவன் ஆண்டவருக்கு தன்னுடைய படகை கொடுக்கிறான். கொடுத்து விட்டு அவர் சொல்லுகிறார், நீங்கள் சற்று ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் வலைகளை போடுங்கள் என்று சொல்லி. அந்த அருமையான மனுஷன், படகுக்கு சொந்தக்காரன் சொல்லுகிறார், முழுதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் அகப்படவில்லை. இன்னைக்கு அநேக மணி நேரங்கள், வருஷங்கள் நாம் பிரயாசப்பட்டாலும் ஒரு திருப்தி இல்லாத ஒரு வாழ்க்கையை மனுஷர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கருமையானவர்களே, பாருங்கள் ஆச்சரியம். அந்த நிமிடத்தில் அவன் ஆகிலும் உன் வார்த்தையின்படி போடுகிறேன் சொன்ன பொழுது அவன் திரளான மீன்களை 2 படகு நிரம்பத்தக்க மீன்களை பிடித்தானாம். இன்னைக்கு என்ன நடந்தது தெரியுமா? அவன் படகுடைய இயேசுவின் பிரசன்னம், இயேசுவின் ஆலோசனை, இயேசுவினுடைய வழிநடத்துதல், இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை, அப்படிப்பட்டதான அனுபவங்கள் உன் வாழ்க்கையில் இன்னைக்கு இருக்குமானால் இயேசு உன்னோடு, உன் வாழ்க்கையோடு அவருடைய வார்த்தை கொண்டு நீ செயல்படுவானால் கொஞ்சம் பிரயாசம் அதிக வருமானத்தை, அதிக ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். God bless you.